கர்த்தர் நல்லவர். மீண்டும் ஒரு நாளை காண செய்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் வல்லமை உள்ள ஆண்டவர் என்று எத்தனையோ முறை நாம் அறிந்திருக்கிறோம். அவருடைய சத்தம் கூட வல்லமை உள்ளது. அல்லேலூயா. அதுதான் இந்த பாடலின் அர்த்தமாக இருக்கிறது. ஜெபம் பண்ணுவோம். தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்புடைய ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, தேவாதி தேவனே, எங்கள் பரம தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு கோடான ஒரு ஸ்தோத்திரம் ஏற்கிறோம். இப்போது கூட நீர் பேசும் அப்பா, நாங்கள் கேட்கிறோம். நீர் பேசுகிற சத்தத்தை நாங்கள் கேட்க எங்கள் செவியை திறக்க முடியாது ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தாரும், மோட்சமாக்கித்தாரும். ஆண்டவரே, எம்மாவுக்கு போற சிஷியோடு கூட நீர் கலந்து கொண்டு வேத வாக்கியங்களை விளக்கி காட்டின பொழுது அவர்களுடைய இதயங்கள் கொழுந்து விட்டு எரிந்தது போல இந்த நேரத்திலும் எங்கள் இதயங்கள் கொழுந்து விட்டு எரியும்படியாக உள்ளங்களிலே கிரியை செய்து இந்த வேத ஆராய்ச்சியிலே கலந்து கொண்ட வந்து கொண்டிருக்க மக்களை சீக்கிரமாக அழைத்து வாரும். வந்திருக்கிற எல்லோருடைய திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் பேசும்படியாக உங்களுக்கு நெஞ்சுகிறோம். இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தாரும், மோட்சமாக்கித்தாரும். இயேசுவின் இனி நாமத்திலே கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம். அன்புள்ள பிதாவே, ஆமென். யாத்திரையாகமம் 32ஆம் அதிகாரம். யாத்திரையாகமம் 32ஆம் அதிகாரம் 9, 10, 11 ஆகிய 3 வசனங்களை நான் வாசிப்பேன். யாத்திரையாகமம் 32, 9, 10, 11. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூலமும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரீ மகாபலத்தினாலும் வல்லமையினாலும் பலமுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்படப்படின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எரிவதென்ன? இந்த 40 நாள் வேத ஆராய்ச்சியிலே தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இந்த ஒரு வசனத்தை வைத்துதான், ஒரு வசனத்தை ஆதாரமாக வைத்துதான் இந்த 40 நாளும் நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இயேசு மலையில் ஏறி அங்கே ராம் முழுவதும் ஜெபம் பண்ணினார். இயேசு செய்த காரியம்தான் நமக்கும் முன்மாதிரி, நாம் பின்பற்ற வேண்டிய மாதிரி. இயேசு என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னார். இயேசு எப்படி ஜெபம் பண்ணினாரோ நாமும் அப்படித்தான் ஜெபம் பண்ண வேண்டும். ஒருவேளை மலை மேலே ஏற முடியாது, எல்லாராலும் மலை மேலே ஏற முடியாது, ஒரு சிலரால் மலை மேலே ஏற முடியும். மலை மேல் ஏறாவிட்டாலும் கூட பரவாயில்லை, ஜெபம் பண்ண வேண்டும். இயேசு மலை மேல் ஏறியும் ஜெபம் பண்ணினார், வனாந்தரமான இடத்திலும் ஜெபம் பண்ணினார், கெத்செமனே தோட்டத்திலும் ஜெபம் பண்ணினார், சிலுவையை தொங்கிக் கொண்டும் ஜெபம் பண்ணினார். இயேசுவின் வாழ்க்கை ஜெப வாழ்க்கையாக இருந்தது. நம்முடைய வாழ்க்கையை கூட ஜெப வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாம் ஜெபிப்பது தேவனோடு கூட சஞ்சரிப்பது, தேவனோடு கூட காத்திருப்பது, தேவனுடைய சமூகத்திலே, தேவனுடைய பிரசனத்திலே நம் நேரத்தை செலவிடுவது, அதுதான் ஜெபம். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜீவன். நம்முடைய வாழ்க்கைக்கு மூச்சு அதுதான். ஜெபிக்காவிட்டால் எப்படி நாம் மூச்சே இழுக்காமல் விடாமல் அப்படியே
அன்பை நிறுத்திவிட்டால் நாம் உயிர் போய்விடும். ஆகையால் நம்ம உயிர் நாடி, ஆவிக்குரிய உயிர் நாடி ஜபம். ஆகினால் நாம் தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டிருக்கிறவர்கள் தேவனோடு ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நீ மறுபடியும் பிறந்திருந்தால் நீ ஜெபித்துக் கொண்டே இருந்தால் உனக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீ ரட்சிக்கப்பட்டிருந்தால் நீ தானாக ஜெபிப்பாய். நீ ஜெபிக்கவில்லை என்றால் நீ இன்னும் ரட்சிக்கப்படவே இல்லை என்றுதான் அர்த்தம். நீ மறுபடியும் பிறந்த மனிதனாக இருந்தால் நீ ஜெபித்துக் கொண்டே இருப்பாய். ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கு யாராவது மூச்சு விட, மூச்சு இழுக்க, மூச்சு விட கற்றுக் கொடுக்கிறார்களா? இல்லை. பிறந்தவுடனே தானாக மூச்சு இழுக்கிறது, மூச்சு விடுகிறது, இழுக்கிறது, விடுகிறது. ஒருவேளை குழந்தைக்கு மூச்சு இல்லை என்றால் செத்து போயிடுச்சுன்னு அர்த்தம். ஜெபிக்காத கிறிஸ்தவன் செத்தவன். ஆகினாலே நாம் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மலை ஏறும் இந்த 40 நாட்களும் நாம் தியானிக்கும் இந்த வேதாராய்ச்சி ஒரே தலைப்பு மலையில் ஏறும் அனுபவம். அதுதான் ஜெப வாழ்க்கை. இங்கே இன்றைக்கு நாம் என்ன வாசிக்கிறோம்? யாத்திரையாகமம் 32ஆம் அதிகாரத்தில் பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கருத்துள்ள ஜனங்கள், ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூடவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரீர் மகாபலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எரிவதல்ல. இதுக்கு கோபத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இங்கே தேவன் கோபப்பட்டார், பிறகு மோசேயும் கோபப்பட்டார். புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிறோம், இயேசுவும் கோபப்பட்டார். தேவன் ஜனங்கள் கர்த்தரை விட்டு விலகி விக்கிரக ஆராதனை செய்தபடினாலே தேவன் கோபப்பட்டார். மோசே தேவனோடு இருக்கிறான், மலையில் இருக்கிறான். மலையிலிருந்து அங்கே இருக்கும்போது தேவன் சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் என்னை விட்டு விலகி போனார்கள், அதனால என்ன செய்ய போகிறேன்? இந்த ஜனங்களை எல்லாரும் அப்படியே அழித்து விட போகிறேன். அழித்து விட்டு உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். நல்ல சான்ஸ், பெரிய ஆளா ஆகுவதற்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம். கர்த்தர் சொல்கிறார். அங்கே 10வது வசனத்தை வாசிங்கள். ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூடவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன். மோசேக்கு ஒரு நல்ல ஸ்லாக்கியம் கிடைத்தது. மோசேயை பெரிய ஜாதி ஆக்குவதாக கர்த்தர் சொல்கிறார். எப்போது இந்த ஜனங்களை அழித்து விட்டு, ஏன் அழிக்க போகிறார்? தேவனுக்கு கோபம் வந்துவிட்டார். ஏன் கோபம் வந்தது? ஜனங்கள் கர்த்தரை விட்டு விலகிவிட்டார்கள். எப்படி விலகினார்கள்? விக்கிரக ஆராதனை செய்தார்கள். ஏன்? மோசே மலையிலிருந்து இறங்கி வருவதற்கு தாமதமானபடினாலே ஜனங்கள் ஆர்வமை பார்த்து, எங்களுக்கு முன் சொல்லும் தெய்வங்களை உண்டாக்கு என்று சொன்னார்கள். ஆகினாலே ஆர்வம் என்ன செய்தான்? உங்கள் நகையெல்லாம் கொண்டு வாங்க. அப்பொழுது ஜனங்கள் எல்லாம் நகைகளை கொண்டு வந்தார்கள். பொன்னாபரணங்கள்,
எல்லாத்தையும் கொண்டு வந்தார்கள். என்ன சொல்லியிருக்கிறது? 32ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். போதும். அங்கே இந்த பொன் கன்றுக்குட்டி எப்படி வந்தது? பொன் கன்றுக்குட்டி இந்த பொன் ஆபரணங்கள் எல்லாம் நெருப்புல போட்ட உடனே நொடுக்கில் பொன் கன்றுக்குட்டி வந்துவிட்டதா? பொன் ஆபரணம் நெருப்புல போட்ட உடனே திடீர்னு நொடுக்கில் அந்த கன்றுக்குட்டி ஓடி வந்து விட்டதா? துள்ளி குதித்து வந்து விட்டதா? மோசை இந்த மோசை இடத்துல ஆர்வம் அப்படித்தான் சொல்லுகிறான். அங்கே என்ன சொல்கிறான்? 24ஆம் வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது நான் பொன்னுடைமை உடையவர்கள் எவர்களோ அவர்கள் அதை கழுத்து தரக்கடவர்கள் என்று அவர்கள் அப்படியே செய்தார்கள். அந்த அக்கினியை போட்டு அதிலிருந்து இந்த கன்றுக்குட்டி வந்தது. பார்த்தீங்களா? நகைகளை நெருப்புல போட்டு திடீர்னு அப்படியே பொன் கன்றுக்குட்டி தானாக அப்படியே வந்துவிட்டது. பொன் கன்றுக்குட்டி, இந்த கன்றுக்குட்டிக்கு இந்த விக்கிரகத்துக்கு ஆர்வம் உயிர் கொடுக்கிறான். நெருப்பிலிருந்து அப்படியே வந்து விட்டான். எப்பொழுதும் போய் பாருங்க. இவன் ஒரு ஆசாரியன், இவன் ஒரு ஊழியக்காரன், தேவனுடைய ஜனங்களிலே ஊழியம் செய்வர், தேவனுடைய மனிதன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான். ஆனாலும் கூட பொய். அநேகருடைய வாழ்க்கையை இப்படித்தான் பொய் சொல்லுகிறார்கள். இங்கே இந்த பொன் நகை போடுவதை குறித்து பெந்தேகோஸ்தேயர்கள் தவறாக போதிக்கிறார்கள். இங்கே நகைகள் கொண்டு வந்தபடினாலே விக்கிர ஆராதனையை அந்த உண்டாகிவிட்டது. ஆனால் சிலர் என்ன சொல்கிறார்கள்? வேற வசனத்தை இங்க நகைகள் கொண்டு வந்ததுனாலே இந்த பொன் கன்றுக்குட்டி வந்தது விக்கிர ஆராதனை உண்டான தேவனுக்கு கோபத்தை உண்டாக்கினார்கள் என்னும் யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்களை வாசியுங்கள். நீங்கள் வணங்கப்படுத்துள்ள ஜனங்கள் நான் ஒரு நிமிஷத்தில் உங்கள் நடுவில் எழுப்பி உங்களை நிர்மூலம் பண்ணுவேன். ஆகையால் நீங்கள் போட்டிருக்கிற உங்கள் ஆபரணங்களை கழற்றி போடுங்கள். அப்பொழுது நான் உங்களுக்கு செய்ய வேண்டியதை அறிவேன் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல் என்று கர்த்தர் மோசேயோடு சொல்லி இருந்தார். இங்கே கர்த்தர் தான் நகைகளை கழட்டி போட சொன்னார். இந்த வசனத்தை வைத்துக் கொண்டு அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? நாம் கழட்டி போடணும், நகைகளை நாம் போடக்கூடாது, நகையை நாம் கழட்டி போட்டுருக்கோம் என்று சொல்லி ஜனங்களை கழட்டி போட வைக்கிறார்கள். தாயை கூட அறுத்து போட சொல்லியிருக்கிறார், கழட்டி போட. இப்படி தவறான போதனை. கர்த்தர் எதுக்காக? கர்த்தர் கோபப்பட்டு இன்னும் எதற்கு நகை போட்டு வேண்டும்? எதை விட்டு விலகி போய்விட்டார்கள். இவருடைய எதற்கு இன்னும் எதற்கு? இவர்கள் இதுதான் நகை போடக்கூடாது. இது இப்படி இதை வைத்துக் கொண்டு என்ன சொல்லுகிறார்கள்?
நகை போடக்கூடாது, காதல் எதுவும் போடக்கூடாது, கழுத்து எதுவும் போடக்கூடாது, தாலி கூட போடக்கூடாது. இது தவறாக சொல்லி ஜனங்களை வஞ்சிக்கிறார்கள், ஏமாற்றுகிறார்கள். நகை போடுவது, நகை போடாமல் இருப்பது அது அவரவர்களுடைய விருப்பம். நகை போடக்கூடாது என்று வேதம் நமக்கு போதிக்கவில்லை. அங்கே நகை இங்கே போடக்கூடாது என்று கர்த்தர் சொல்லவில்லை. இவர்கள் தேவனுக்கு கோபத்தை உண்டாக்கினார்கள். ஆகவே கழுத்து போட சொன்னார்கள். இவர்கள் மனதால் கழுத்துள்ளவர்கள், நகை கழுத்து போடு என்று சொன்னார். தேவன் கோபப்பட்டு சொன்னார், நீ தேவனுக்கு பிரியமாக நீ நல்லா நகை போட்டுக்கோ. தேவனுக்கு கோபத்தை உண்டாக்கி நகை கழுத்து போட்டு அப்படிதான் நடக்குது. அதுதான் நீங்க சொன்னார். ஒரு சபையில அவர் இடத்துக்கு போன பெரிய சர்ச்சை கட்டிட்டு இருக்காங்க. அந்த ஊரில் ஜனங்க என்ன சொன்னாங்கன்னா, சர்ச்சை இல்லை பெருசா கட்டுறாங்கன்னு நான் சொன்னேன். கேட்டேன், அவங்க என்ன சொன்னாங்க, இது தாலியத்தான் சர்ச்சு. என்னது தாலியத்தான் சர்ச்சு? எப்படின்னா அவங்க தாலியெல்லாம் கூட கழுத்து போட சொல்லிட்டாரு அந்த பாஸ்டர். ஜனங்கள்லாம் அதை கேட்டு அப்படியே மனம் திரும்பி மனசு மாறி தாலியை கூட கட்டி போட்டான். இப்படி சொல்றதுனால பணம் ஏராளமாக வந்தது. ஆகினாலே இவ்வளவு பெரிய ஆலயம், இவ்வளவு பெரிய ஆலயம் எப்படி வந்தது? தாலியை கட்டி போட்டதுனால. அதை நான் ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள், இது தாலியத்தான் சர்ச்சை என்று சொல்லுகிறார்கள். நகை கழட்டி போடுவது முக்கியம் அல்ல, நம்முடைய வாழ்க்கையை சரியாக இருக்க வேண்டும். நகை போடாமல் இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நகை போடாமல் இருங்கள். நகை போட வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நகை போட்டுக் கொள்ளுங்கள், அது உங்கள் விருப்பம். தேவன் நகை போடக்கூடாது என்று எங்குமே சொல்லவில்லை. தேவன் சொல்லாது நாம் சொல்லக்கூடாது, வேதத்தில் இல்லாது நாம் சொல்லக்கூடாது. அது தவறா வேற வசனங்களை எடுத்து காட்டி அதை அப்படி மாற்றி சொல்கிறார்கள். அதாவது 1 பேதுரு 3வது அதிகாரத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள். 1 பேதுரு 3வது அதிகாரம் 3ஆம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனங்களை வாசியுங்கள். மயிரை பின்னி பொன்னாவர்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதியும் உள்ள ஆவியாகிய இதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுள். அதுவே தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றது. தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றது எது? 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருப்பதா, 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருப்பதா? 3ஆம் வசனத்தில் மயிரை பின்னக்கூடாது, பொன்னாபரணங்களை அணிந்து கொள்ளக்கூடாது, உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளக்கூடாது. இந்த ஆபரணம் அணிவதை மட்டும்தான் பிடித்துக் கொள்கிறார்கள். பொண்ணு ஆபரணங்களை அணியக்கூடாது, ஒன்றுதான் பிடித்துக் கொள்கிறார்கள். ஆனால் அவர்கள் நகை போடாமல் இருக்காங்க தவிர அவங்க முடியை என்ன ஸ்டைலா பண்ணிட்டு வராங்க தெரியுமா? நகை போடாமல் இருக்காங்க தவிர ஆனால் உயர்ந்த வஸ்திரத்தை பிடித்துக் கொள்கிறார்கள் தெரியுமா? நகை ஒன்றுதான் பிடிச்சுக்கிறாங்க. அதுதான் அது தேவனுடைய பார்வையில் மேலானதல்ல, உயர்ந்ததல்ல. தேவனுடைய பார்வை உயர்ந்தது எது? அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும்
அமைதியுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டது. நீ நகையெல்லாம் போடாமல், மயிர் கூட பின்னாமல், தலைச்சு போட்டு விழுந்த வஸ்திரத்தை உறுதி கொள்ளாமல், நீ இந்த அழியாத அருமையாயிருக்க சாந்தமும் அமைதியும் உள்ள ஆவியாகி இருதயத்தில் மறைந்திருக்கிற குணத்தை இல்லாமல் தேவனுடைய பகவத்துக்கு போக முடியுமா? தேவன் ஏற்றுக்கொள்வார். நீ நகை போடல, மயிர் பின்னல, உயர்ந்த வஸ்திரத்தை உறுதி கொள்ளல, ஆனால் அழியாத அலங்கரிப்பாயிருக்க சாந்தமும் அமைதியும் இல்லை உங்கள் வாழ்க்கையில. அப்படின்னா தேவன் ஏற்றுக்கொள்வாரா? உன்னை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். ஆனால் நீ நல்ல நகை போட்டு இருக்கிற, அதுக்காக நல்ல நகையை போட்டுக்காதீங்க, புரியுக்காரமா மாட்டிக்கொண்டாங்க. ஆனால் அப்படி அங்கே நகை போட்டுக்கிறீங்க, ஆனால் உங்கள் வாழ்க்கையில அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற சாந்தமும் அமைதியும் உள்ள ஆவியாக இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டது. இந்த குணத்தை வைத்துக் கொண்டு நீ நகை போட்டுட்டு இருக்கிறார்கள் ஒருவரை தேவன் இல்லை இல்லை, நீ அமைதியும் சாந்தம் உள்ள குணம் இருந்தால் போதாது, அது போதாது. நீ நகை போட்டு இருக்க, அதனால உன்னை பகவத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுவாரா? நல்லா கவனிக்க வேண்டும், நன்றாக யோசிக்க வேண்டும். வேத வசனத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் 3ஆம் வசனத்தில் இருக்கிற காரியத்தை உயர்ந்த தேவனை பார்வை விலையேறப்பட்டது எது? 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருப்பதா? 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருப்பதா? 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருப்பது. எது முக்கியம்? நீ நகை போட்டாலும் சரி, போடாவிட்டாலும் நகைக்கு நீ எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாய்? நகைக்கு மக்கள், குறிப்பாக பெண்கள் நகைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள்? ஏன் இங்க நகை பற்றி கர்த்தர் சொல்லுகிறார் என்றால், நீ நகைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாய், அதை விட அதிகமாக 4ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிற குணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவருக்கு நகையை பற்றி சொல்லியிருக்கிறார். ஆகிய நகை போடக்கூடாது என்பது அர்த்தம் அல்ல, அதுக்கு அவரவர்களுடைய விருப்பம். ஆனால் அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதியும் உள்ள ஆவியாக இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்கக்கூடாது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. சரி, யாத்திரையாகணும் இங்கே 32வது அதிகாரத்தில் இப்படி விக்கிரக ஆராதனை செய்தார்கள். அதனால தேவன் கோபப்பட்டார். ஆகினாலே என்னை விட்டுவிடு என்று தேவன் மோசத்தில் கேட்கிறார். இதை விட்டுருப்பா. ஏன் கேட்கிறார்? மோச விடாமல் ஜனங்களுக்காக வாதாடினான். ஆண்டவரே, இவனை அழிக்க வேண்டாம், தயவு செய்து இவனை அழிக்க வேண்டாம், இப்படி கோபம். அவன் என்ன சொல்கிறார்? அங்கே 11ஆம் வசனத்தை வாசிங்கள். மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரே, மகாபலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எரிவதென்ன? எப்போதுமே, இப்ப மட்டும் இல்லை, எப்போதுமே மோசே ஜனங்களுக்காக வாதாடிக் கொண்டே தேவனிலே இருந்தான். ஆகையினால தான் தேவன் சொல்றாரு, என்னை விட்டுருப்பா, என்னை விட்டு நீ இன்னும் ரொம்ப உங்களுக்காக வாதாடி கொண்டிருக்கிறார், என்னை விட்டுவிடு. அங்கே 9ஆம் பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் மனையாக்கொண்ட ஜனங்கள், ஆகையால் என் கோபம் இவர்களே மூடவும் நான் இவர்களை அடித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு.
உன்னை ஒரு பெரிய ஜாதியா நம்மளால என்ன பண்ணும்? நம்மள பெரிய ஜாதி ஆக்குறேன், அது போதும், அவங்க செத்தா சாகட்டும் என்று நல்ல ஒரு சான்ஸ், இது நல்ல ஒரு சந்தர்ப்பம், இதை விட்டுவே கூடாது. தேவனை சொல்லிட்டாரு, எனக்கு பெரிய ஜாதி ஆக்குறேன் சொல்றாரு. ஆனா மோசே அதற்கு ஒத்துக்கொள்ளவே இல்லை. ஜனங்களுக்காக வாதாடினான். இப்படி தேவன் மலையிலே இருக்கும்போது ஜனங்களை குறித்து கோபப்பட்டார். அதை மோசே என்று சொன்னார். ஆனால் மோசே வாதாடினான். ஆனால் கீழே இறங்கி வந்து பார்த்தால் ஜனங்கள் இருக்கிற நிலைமை செய்கிற காலம் இதை பார்த்த மோசேவுக்கு கோபம் வந்துவிட்டது. மோசேக்கு கோபம், கர்த்தரை கோபப்பட வேண்டாம் என்று வாதாடி விட்டு இங்க கீழே வந்ததும் மோசேக்கு கோபம் வந்துவிட்டது. நம்முடைய வாழ்க்கையில் கூட அப்படித்தான். கர்த்தரிடத்தில் நாம் எவ்வளவு நேரத்தை செலவிட்டு சந்தோஷமாக இருந்து தேவ பிரசன்னத்தில் அப்படியே காத்திருந்து நல்ல சந்தோஷமாக ஆலயத்திற்கு செல்வோம் அல்லது எந்த கூட்டத்திற்கும் செல்வோம். வீட்டுக்கு போனா அந்த கோபத்தை உண்டாக்கக்கூடிய நிலைமை காரியங்கள் நடக்கும், செய்வார்கள். இது பிசாசின் வேலை, பிசாசு செய்கிற காரியம். ரொம்ப சந்தோஷமா இருப்போம், உற்சாகமா சமாதமா எனக்கு பிரியமா நல்ல தீர்மானங்களை எடுத்து நான் வீட்டுக்கு செல்ல உடனே கோபத்தை உண்டாக்கக்கூடிய காரியங்கள். இது பிசாசு செய்கிற வேலை. அதுதான் இங்கே செய்தார்கள். கீழே வந்து பார்த்த எல்லாரும் குடித்து வெடித்து டான்ஸ் ஆடி நடந்த மாதிரி அங்கே விக்கிரகாராதனை செய்து இருந்தார்கள். பார்த்தான் மோசேக்கு கோபம் வந்து விட்டது. தேவன் மலையிலிருந்து எழுதி கொடுத்த அங்கே 2 கற்பலகைகளை என்ன செய்தானா போட்டு உடைச்சிட்டான். கீழே போட்டு உடைச்சிட்டான். உடைச்சது மட்டுமல்ல, அந்த கன்றுக்குட்டியை அப்படியே சுட்டெடுத்து பஸ்பமாக்கி விட்டான். பஸ்பமாக்கி அப்படியே தூளாக அரைத்து விட்டான். அரைத்து அந்த தண்ணீரை போட்டு கரைத்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கழுத்தை வச்சு அமுக்கி குடிக்கிறான். இப்படி மோசேக்கு அவ்வளவு கோபம் வந்து விட்டது. பாருங்க 32வது 19-20 அவன் பாளையத்தை சமீபித்து அந்த கன்றுக்குட்டியையும் நடனத்தை கண்டபோது மோசே கோபம் உண்டவனாகி தன் கையிலே இருந்த பலகைகளை மலையின் அடியிலே எரிந்து உடைத்து போட்டு அவர்கள் உண்டு பண்ணின கன்றுக்குட்டியை எடுத்து அக்கறையில் சுட்டெரித்து அதை பொடியாக அரைத்து தண்ணீர் மேல் தூவி அதை இஸ்ரவேல் குடிக்கும்படி செய்தான். மோசேக்கு கோபம் வந்தது. அந்த மோசே குறித்து என்ன சொல்லியிருக்கிறது என்றால், இப்படி கோபப்பட்ட மோசே இங்கேயும் கோபப்பட்டான். இன்னும் தண்ணீர் இல்லை மக்கள் குடிப்பதற்கு. ஆகினால ஆண்டவர் சொன்னார், மலையை பார்த்து பேசு என்று சொன்னார். அங்கே யாத்திராகமம் 2-20 அதிகாரம் 8-9 வசனங்களை பாருங்கள். போதும். 11ஆம் வசனத்தை வாசிங்கள். கையை ஓங்கி தங்களை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் பெறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. கர்த்தர் சொன்னது என்ன? மலையை பார்த்து பேசி என்றுதான் சொன்னார்.
அவன் தேவன் சொன்னபடி செய்யவில்லை மோசே. ஏன் செய்யவில்லை? மோசேக்கு கோபம். இந்த ஜனங்கள் திரும்ப திரும்ப இப்படி தேவனை பரீட்சை பார்க்கிறார்களே, கோபம் வந்து விட்டது. ஆண்டவர் பேச சொன்னால் இவன் அடித்து விட்டான். ரெண்டு தரம் அடித்தான். முன்பு ஒரு முறை அடித்தான். யாத்திரையாகமம் 17ஆம் அதிகாரத்தில், யாத்திரையாகமம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்கள். அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலை மேல் நிற்பேன், நீ அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். தண்ணீர் தான் வந்தது, ஜனங்கள் குடித்தார்கள். அங்கே தேவன் கண்மலை அடி என்று சொன்னார். அதனால அடித்தான், தண்ணீர் புறப்பட்டு வந்தது. இங்கே கண்மலை பார்த்து பேசைன்னு தான் சொன்னார். ஆனால் இவன் அப்படி செய்யாமல் கோபம் வந்து விட்டது. அந்த ரெண்டு தரம் அடிச்சான். தண்ணி வந்தது. தேவனுக்கு விரோதமாக செய்தாதான் தேவை நிறைவேற்றப்பட்டது. தேவை வந்ததுனால மோசே கரெக்டா செய்துட்டான் அர்த்தம் அல்ல. அப்பொழுதும் தண்ணீர் வந்தது. ரெண்டு தரம் அடித்தான். அதனால கர்த்தர் என்ன சொன்ன தெரியுமா? 12ஆம் வசனத்தை வாசிங்கள். யாத்திரை எண்ணாகவும் 20:12. பின்பு கர்த்தர் மோசேயின் வார்த்தை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்த பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். அப்போ ஆண்டவருக்கு கோபம் வந்துச்சு. ஆண்டவர் பேசத்தான் சொன்னார். கண்மலை பார்த்து பேசுங்கள் என்று தான் சொன்னார். அடிக்க சொன்னார். முன்பு அடிக்க சொன்னார். இப்ப பேசத்தான் சொன்னார். ஆனா அடித்தான். அதனால கர்த்தர் கோபம் வந்துட்டு அவர் என்ன சொன்னார்? நீ அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திலே போக மாட்டான். பாத்தீங்களா? அவ்வளவு கஷ்டப்பட்டு கானான் தேசத்தில் போய் உங்களை கொண்டு போய் சேர்த்தேன் என்று ஜனங்களுக்கு வாக்கு கொடுத்தவன் வழியிலேயே வனாந்தரத்திலே மறுத்து போனான். பாலும் ஓடுகிற கானான் தேசத்தில் போக முடியவில்லை. காரணம் என்ன? ஏன் அப்படியெல்லாம் பெரிய தப்பு பண்ணிட்டான் மோசே. கர்த்தர் சொன்னபடி செய்து விட வேண்டும். கர்த்தர் என்ன சொல்கிறார் அதன்படி செய்து விடுகிறது. இதுல இன்னொரு சத்தியமும் அடங்கி இருக்கிறது. இந்த கண்மலை யாரை குறிக்கிறது? இயேசுவை குறிக்கிறது. இந்த கண்மலை ஒரு தரம் தான் அழிக்கப்பட வேண்டும். இயேசு ஒரு தரம் தான் சிலுவையில் அறையப்பட வேண்டும். இரண்டாவது முறை சிலுவையில் அறையப்படக்கூடாது. அந்த சத்தியம் அடங்கியிருக்கிறது. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4, 5, 6 ஆகிய 3 வசனங்களை வாசிங்கள். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பலவை ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் ஜனங்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அலைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரணம். திரும்ப திரும்ப பாவம் செய்கிறவர்கள் தேவனை திரும்ப சிலுவையிலே அறைகிறார்கள். இயேசு ஒரு முறைதான் சிலுவையில் அறையப்பட வேண்டும். ஒரு முறைதான் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். ஆனால் மறுபடியும் நாம் பாவம் செய்து கொண்டே இருந்தால் நம் இயேசுவை மறுபடியும் சிலுவையில் அறைகிறோம். அதனால்தான் தேவன்
மோசையை கானான் தேசத்துக்கு போகாதபடி நிறுத்திவிட்டார். திரும்ப திரும்ப தொடர்ந்து துணிகரமாய் பாவத்தை செய்து கொண்டு இருப்போமானால் பரம கானான் நாடு பரலோகத்துக்கு நாம் செல்லவே முடியாது. எவ்வளவு பாவம் செய்தாலும் கர்த்தர் மன்னிச்சுடுவாரு அப்படிலாம் கனவு காணாதீர்கள். கர்த்தரை வசனத்தை நான் சொல்கிறேன். தேவனை வசனத்தை சொல்லுவது நான் உங்களுக்கு போதிக்கிறேன். அதனால தேவனை கோபப்படுத்தக்கூடாது. இயேசு தேவாலயத்துக்கு வந்தா அங்கே அங்கே வியாபாரம் நடக்கிறது. தேவனுடைய ஆலயத்திலே வியாபாரம் நடக்கிறது. இயேசு கோபப்பட்டார். கோபப்பட்டார் என்று வேதம் சொல்லுது. கோபப்பட்டு என்ன செய்தார்? சவுக்கு எடுத்தார். சவுக்கு எடுத்து அந்த இங்கே பறவைகளாம் திறந்து விட்டுட்டார். காசுக்காரங்க கவிழ்த்து போட்டார். அந்த ஆடு மாடு மிருகச்சிகள் வந்து வெறுத்து விட்டார். அவளுக்கு கோபம் வந்து விட்டது. இயேசுவுக்கு கோபம் வந்து விட்டது. அங்கே கோபம் வந்து எல்லாரும் விரட்டி அடித்தார். ஆனா அடிக்கல. ஆண்டவர் சவுக்கு எடுத்தாலே தவிர அடிக்கல. கர்த்தருடைய வசனம் என்ன சொல்கிறது? நீங்கள் கோபப்பட்டாலும் பாவம் செய்யாதீர்கள். இயேசு கோபப்பட்டார், ஆனால் பாவம் செய்யவில்லை. இயேசு சவுக்கை எடுத்தார், ஆனால் அடிக்கவில்லை. நம்முடைய வாழ்க்கையில கோபத்தை குறித்து கர்த்தருடைய வசனம் என்ன சொல்கிறது? 1 யோவான் 3 அதிகாரம் 15 வசனத்தை வாசியுங்கள். தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷன் கொலைபாதகனாக இருக்கிறான். மனுஷன் கொலைபாதகன் எவனும் அவனுக்குள் நித்திய ஜீவன் இராது என்று அறிவீர்கள். சகோதரை பகைத்தால் என்ன? சகோதரத்தை கூடப்பட்ட சகோதரன் தான் கிடையாது. யாருக்கிடத்திலுமே நாம் கோபப்படக்கூடாது. யாருமே பகைக்க கூடாது. அப்படி பகைத்தால், அப்படி கோபப்பட்டால் அது கொலை செய்வதற்கு சமம். கொலை செய்தால் கொலைகாரன் என்ன போவான்? நரகத்துக்கு தான் போவான். அப்போ அப்படி கோபப்பட்டு விட்டால், ஐயோ நான் கொலை செய்திருக்கே, ஒரு கொலை செய்கிறவன், ஐயோ கொலை பண்ணிட்டு தவறி கொலை செய்கிறவன், துணிகரமாய் கொலை செய்கிறவன் அவன் கொலை செய்திருக்கா வருத்தப்பட மாட்டான். தவறி எப்படியோ கொலை செய்து விட்டால் வேதனைப்படுவான். ஐயோ கொலை செய்து விட்டேனே. அப்படி நம்ம தவறி கோபம் வந்து விட்டது, கோபப்பட்டு விட்டோம். அப்போ நீங்க எப்படி இருக்கணும்? ஐயோ கொலை செய்திருக்கே என்பது போல நாம் கதற வேண்டும். கர்த்தரிடத்திலே கெஞ்ச வேண்டும். மன்னிப்பு பெற்றுக்கொள்ள வேண்டும். மனு திரும்ப வேண்டும். அதனால நாம் கர்த்தருக்கு பிரியமாக நாம் கோபப்படாமல் பாவம் செய்யாமல், உங்கள் கோபம் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக தனி கடல் தனிந்து கோபம் வந்துச்சா? யாரும் சிலர் கோபம் வந்துட்டு நற்றுல எழுதி கண்ணா முன்னாடி எழுதி திட்டி அனுப்புவான். இன்னும் அது பெருசா போயிடும். கோபம் வந்துச்சா நற்று எழுது கண்ணா முன்னாடி கூட எழுதிட்டு அதை கீழ்ச்சி போட்டு அப்போ கோபம் தனித்து விடும். அதனால கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுது? யாக்கோபு 1 அதிகாரம் 19 வசனத்தை வாசியுங்கள். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதுக்கு தீவிரமாகும், பேசுகிறதுக்கு பொறுமையாகும், கோபிக்கிறதுக்கு தாமதமாகும் இருங்கள். கோபிக்கிறதுக்கு தாமதமாக இருக்கணுமா? கோபிகள் வேண்டாம் என்று சொல்லப்படுற வேதம். மனுஷனுக்கு கோபம் வரலாம், கோபிக்கிறதுக்கு தாமதிக்கணுமா? தாமதித்தால் தனிந்துவிடும். தாமதித்தால் கோபம் தனிந்துவிடும். அதனால கோபத்தை குறித்து அதிக ஜாக்கிரதையாக கண்டு முடியாத ஜபமும்
தேவஸ்தானத்திலே நாம் ஜெபிப்போம். உங்களில் யாராவது ஒருவர் நம்மை ஜெபத்தில் நடத்த முடியாமல் கேட்டுக்கிறேன். இப்படி யாராவது ஒருவர் ஜெபிக்கலாம். ஜெபம் பண்ணுவோம்.